இந்த பார்ட்டி வீண் போகாது மிஸ்டர் சர்மா. அந்த 10 ஓட்டும் உங்களுக்கு தான். கண்டிப்பா நீங்க தான் ஜெயிக்க போறீங்க. ஜெயிக்க போறீங்க என்ன, ஜெயிச்சிட்டீங்க. தேங்க்யூ மேடம். மே ஐ கம் இன்? வாங்க மேடம், ப்ளீஸ் உட்காருங்க. இது உங்க ஆபீஸ் மாதிரி தான். யூ ஆர் ஆல்வேஸ் வெல்கம். தேங்க் யூ. ஆமா, தேர்தல் வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? அந்த 10 பேர் மேலயும் ஒரு கண்ணு எப்பவும் இருந்துகிட்டே இருக்கணும். ஆமா, பார்ட்டிக்கு அப்புறமா அந்த 10 பேர்ல யாராவது உங்களுக்கு போன் பண்ணி ஏதாவது சொன்னாங்களா? இல்ல மேடம், யாரும் எனக்கு போன் பண்ணல. நானும் யாரையும் கான்டாக்ட் பண்ணல. என்னங்க சர்மா சார், இப்படி டச் இல்லாமலாம் இருக்க கூடாது. ஓட்டு போடுற வரைக்கும் நாம அவங்க கூட கம்யூனிகேஷன்லயே இருக்கணும். அப்படி கனெக்ட் இல்லாம இருந்தோம்னா இடையில அந்த மாறி உள்ள பூந்து ஆட்டத்தையே கலைச்சிருவா. அப்படியா சொல்றீங்க? ஆமா, ஜெயிக்கிற வரைக்கும் நாம ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். லாஸ்ட் மினிட்ல அந்த மாறி கேமையே மாத்திருவா. என்ன பாக்குறீங்க? யார் போன்ல? அந்த 10 பேர்ல ஒருத்தர் தான். விகே ஸ்பின்னிங் மில்ஸ் ஓனர் வேந்தன். எடுத்து பேசுங்க, என்ன விஷயம்னு கேப்போம். ஹலோ, வணக்கம் வேந்தன். நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணலான்னு இருந்தேன், நீங்களே பண்ணிட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். வணக்கம் சர்மா சார். சாரி சர்மா சார். எதுக்கு சாரி? அது வந்து என்னால உங்களுக்கு ஓட்டு போட முடியாது. என்ன சொல்றீங்க நீங்க? ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க? வேந்தன், உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் செஞ்சு கொடுக்குறேன். அதுக்கு இல்ல, எனக்கு வந்து என்னோட குடும்பம் தான் முக்கியம் சர்மா சார். என்ன சொல்றீங்க வேந்தன்? குடும்பத்துக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? என் ஒய்ஃப் வந்து மாறி மடத்துக்கு ஓட்டு போட சொல்றாங்க. என் ஒய்ஃப் பேச்ச மீறி நான் உங்களுக்கு ஓட்டு போட்டேன்னா என் குடும்பத்துல பிரச்சனை வரும். எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க சர்மா சார். எனக்கு என்னோட குடும்பம் தான் முக்கியம். வச்சறேன். சாரி. ஹலோ, என்னாச்சு? அவன் பொண்டாட்டி மாறிக்கு தான் ஓட்டு போட சொல்றானா? பொண்டாட்டி பேச்ச மீறி ஓட்டு போட்டா குடும்பத்துல பிரச்சனை ஆகும்னு சொல்றான். குடும்பம் தான் முக்கியம் சொல்லிட்டு போன வச்சுட்டான். யாரு? இந்த பார்ட்டிக்கு வந்த 10 பேர் இன்னொருத்தன். சரி, எடுத்து பேசுங்க. சின்ன தப்பு நடந்தா கூட அதை பொறுத்துக்கவே மாட்டாரு. வேட்பாளரை டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாரு. இதெல்லாம் ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. ஆனா மாறி எப்படி டிஸ்குவாலிஃபை பண்றது? 5 கோடி ரூபாய் மதிப்புள்ள 10 வைர நெக்லஸ் வாங்கி அந்த நெக்லஸ்ங்களை எல்லாம் இந்த லிஸ்ட்ல இருக்கிற 10 பேருக்கும் கிஃப்டா கொடுக்கணும். அதுவும் மாறி கொடுத்ததா சொல்லி கொடுக்கணும். என்ன மேடம் சொல்றீங்க? 5 கோடி ரூபாய்க்கு டைமண்ட் நெக்லஸ் வாங்கி நான் எதுக்கு மாறி பேர்ல கொடுக்கணும்? என் பேர்ல கொடுத்தா அதை வாங்கிட்டு அவங்க பொண்டாட்டிக்கு அவங்க ஹஸ்பண்ட் சொல்லி எனக்கு ஓட்டு போட சொல்லுவாங்கல்ல. முட்டாள் மாதிரி யோசிக்காதீங்க. மாறிய எலெக்ஷன்ல போட்டி போட விடாம டிஸ்குவாலிஃபை பண்ணணும். அதுக்கு மாறி பேர்ல gift கொடுத்தாதான் ஆதாரத்தை கிரியேட் பண்ணி எலெக்ஷன் ஆபீஸ்ல சப்மிட் பண்ண முடியும். அப்பதான் ஜட்ஜ் அந்த ஆதாரத்தை வச்சு மாறிய டிஸ்குவாலிஃபை பண்ணுவாரு. நீங்க போட்டியே இல்லாம அன்ன போஸ்ட்ல தலைவர் ஆயிட முடியும். சூப்பர், பிரில்லியன்ட் மூவ் மேடம், ஃபேண்டாஸ்டிக். உங்க ஐடியாவை இப்பவே நான் எக்ஸிக்யூட் பண்றேன். மேனேஜர் சார்,
சீக்கிரம் கேபினுக்கு வாங்க. ஷோர் சார், உடனே வரேன். சார் மை கமிங் சார். எஸ் கமிங். சார் சொல்லுங்க சார். மேனேஜர், இமீடியட்டா எனக்கு 5 crores வேல்யூக்கு டைமண்ட் நெக்லஸ் வேணும். ஓகே சார். ஒவ்வொரு நெக்லஸும் மினிமம் 50 lakhs worth இருக்கணும். அந்த மாதிரி 10 நெக்லஸ். ஓகே சார். இந்தாங்க. இந்த ஃபைல்ல நம்ம சேம்பர் மெம்பர்ஸ் 10 பேரோட அட்ரஸ் இருக்கு. ஓகே சார். அவங்க ஒய்ஃபுங்க கிட்ட மாறி கொடுத்து விட்ட மாதிரி இந்த நெக்லஸ் கொடுக்கணும். கொடுத்துடலாம் சார். ஏய், நீ போக கூடாது. அதுக்கு தனியா வேற யாராவது ஏற்பாடு பண்ணு. ஓகே சார், அப்படியே பண்ணிடுறேன் சார். நீ போ. தேங்க்யூ சார். மேடம், 10 பேரோட ஒய்ஃபை மாறி கொழுவுக்கு கூப்பிட்டு கேம் ஆடினா நீங்க வைர நெக்லஸ் வச்சு கேமே மாத்திட்டீங்க. இனிமேதான் ஆட்டமே ஆரம்பமாக போகுது.